ஹாய் வேரியல் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போயிட்டு இருக்குது. இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓனர் வந்து தன்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னோட ஒரு ஆடியோ கிளிப்போ இல்லை ஒரு வீடியோ கிளிப்போ வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாமல் வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பர்சன் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க தன்னோட ஒரு யூடியூப்லேயோ இல்லை அவங்களோட ஒரு சோஷியல் மீடியாவிலேயோ. இல்லை வந்து அந்த காப்பிரைட்டுங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து இருக்குது, இண்டஸ்ட்ரியல்லையும் வந்து இருக்குது. ஏதாவது வந்து ஒரு மாடல் வந்து வருது அப்படின்னா, ஒரு மொபைலை எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு பைக் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அந்த பொருளோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கணும், அந்த பொருளோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இப்படி இருக்கணும், அந்த பொருளுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிசைனை வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம், இந்த டிசைனை வந்து நாங்கள் காப்பிரைட்டில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த டிசைனை வந்து வேறு யாரும் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து லீகலாக வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த காப்பிரைட் வந்து யூஸ் ஆகுது. அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் அந்த சைடில் வந்து இந்த காப்பிரைட் வந்து யூஸ் ஆகுது. இந்த டிஜிட்டலில் வந்து இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு திரைப்படத்தோட ஒரு ஆடியோ ட்ராக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வீடியோ கிளிப்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறதுக்காக அந்த ப்ரொடியூசர் வந்து இருப்பாங்கள்ல, அந்த ப்ரொடியூசர் தான் வந்து அந்த கிளிப்ஸுக்கும் அதே மாதிரி அந்த சாங்கெல்லாம் வந்து ஒரு ஆடியோ லேபிள் வந்து வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, அந்த சோனி அந்த மாதிரி லேபிள்லாம் வந்து அந்த திரைப்படத்தில் இருக்கிற எல்லா சாங்கும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம். 60 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த திரைப்படத்தோட பாடல் வந்து எங்களோடது கிடையாது, ஆனால் அந்த 60 வருஷத்துக்கும் வந்து இந்த பாட்டுக்கு ஓனர்ஷிப் நாங்கள் தான் அப்படின்னு வந்து அந்த திரைப்பட ப்ரொடியூசர்கிட்ட வந்து இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து சாங்குமே வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குக்கான பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப அந்த சாங்கை வந்து வேற யாராவது வந்து அவங்க வீடியோவிலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து லீகலாக வந்து அந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஆடியோ வந்து காப்பிரைட் பண்ண முடியும். அந்த வீடியோவில் இருக்கிற ஏதாவது ப்ராஃபிட் வருது யூடியூப்பில், இப்போ ஏதாவது அந்த வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோ மூலயமா வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ரெவன்யூலேருந்து ஒரு பார்ட்டை வந்து இந்த ஆடியோ ரைட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா, அந்த காப்பிரைட் கிளைம் பண்ணி. ஓகேங்களா, இப்படி தான் இந்த காப்பிரைட் அந்த கிளைம் வந்து இப்படி தான் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து இயங்குது. ஓகேங்களா, தன்னோட பெர்மிஷன் இல்லாமையோ இல்லை தனக்கு வந்து அந்த பாட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அதற்கான ரூபாயை வந்து கொடுக்காமையோ வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டியை வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான காப்பிரைட்டை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த யூடியூப் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, இது வந்து இவங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு இவங்களோடது தான் அப்படின்னா அந்த வீடியோக்கான ரெவன்யூலேருந்து அது ஒரு பார்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, ஆனால் இப்போ எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரிகம அப்படிங்கிற ஒரு ஆடியோ லேபிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லணும். ஓகேங்களா, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, A2D, விஜய் சித்து விலாக்ஸ், அப்புறம் மதன் கௌரி, பரிதாபங்கள், இந்த மாதிரி ஒரு சில அந்த மெட்டா மங்கி அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு பாட்டோட முதல் வரியை வந்து பாடினாலே அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்து அந்த வீடியோக்கான அந்த ரெவன்யூலேருந்து ஒரு பாட்டை வந்து வாங்குறது இதே வந்து பொழப்பாக தான் வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப மதன் கௌரி வந்து அந்த சரணம் ஐயப்பா அந்த ஐயப்பா பாட்டு வந்து ஒன்று பாடுறப்ப வந்து அந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு வரியை வந்து பாடினதால வந்து அந்த பாட்டோட காப்பிரைட் கிளைம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதால சும்மா வாயால் அந்த அந்த ஒரு பாட்டோட அந்த வரியை பாடினதுக்கே வந்து காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி A2Dக்கு ஒரு 2 பாட்டுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மெட்டா மங்கிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பரிதாபங்கள் எப்படி ஜாலியாக வந்து பாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே வந்து பரிதாபங்கள்ங்கிற மாதிரி வந்து ஆகி போச்சு அப்படின்னு தான் அவங்க சொல்லணும். அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதா இருக்கட்டும். பரிதாபங்கள் வீடியோங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபமாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க, பரிதாபங்கள் அந்த ஒய்ஃப் பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து உன்னை பற்றி பாலான்னு நினச்சா காப்பிரைட் கொடுக்குறாமா அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது அந்த காப்பிரைட் கிளைம் கொடுக்குறவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் கொடுக்குறதுலாம் வந்து நியாயமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு அன்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யூடியூப்ல வந்து ஃபேர் யூஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷனே வந்து இருக்குது. அதாவது ஒருத்தவங்க வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து வந்து ஒரு விமர்சிக்கணும் அப்படின்னா அவங்க மொத்த வீடியோவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அவங்களோட அவங்க பேசுனது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ மொத்த வீடியோவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து என் வீடியோவில் வந்து இந்த பாட்டோட ஒரு இன்ட்ரோ வந்து இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் கொடுத்துருக்கிற வந்து ஒரு ஃபேர் யூஸ் பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஒரு வரி வந்து பாடுறதால வந்து உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து கஷ்டப்பட்டு வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவில் ஏதோ வந்து ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பாட்டு எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ரொம்பவும் ஒரு கேடுகட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து உண்மையாகவே வந்து அந்த ஆடியோ லேபிளில் இருக்கிற அந்த
ப்ராப்பர்ட்டியான ஏதாவது ஒரு பாட்டை வந்து உண்மையாகவே வந்து எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் கொடுக்குறது வந்து நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அதை வந்து அவங்க பணம் கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க, அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால வந்து காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி வந்து வாயால் 2 வரி பாடுறது இதெல்லாம் வந்து ஒரு காப்பிரைட் கிளைமுக்கான ஒரு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லணும். இந்த மாதிரி பல பேருக்கு வந்து காப்பிரைட் கிளைம்லாம் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதாவது ஒரு வரி பாட்டுட்டீங்க காப்பிரைட் கிளைம், இந்த வரியில் இருக்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டீங்க காப்பிரைட் கிளைம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர்லாம் வந்து எப்படி வந்து பேசுறது, அவங்க வந்து எதை பேசினாலும் வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்னத்தை தான் பேசுறது, ஊமப்படமாக வந்து பேசிட்டு போயிடலாமா, இல்லை இப்படி சைகையிலே வந்து பேச முடியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு வார்த்தைங்கிறது வந்து எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னிலேருந்தே வந்து இருக்குது. சபரிமலை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னிலேருந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பாடிட்டு வந்து போயிருக்காங்க. யாரோ ஒரு லிரிசிஸ்ட் வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து எழுதிட்டாங்க அப்படிங்கிறதால வந்து அந்த சாங்கை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால வந்து யாருக்கும் வந்து காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துட முடியாது. ஆனால் இந்த வார்த்தைங்கிறது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து உருவானது கிடையாது. சபரிமலை கோயிலுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ, எப்போ மாலை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போதுலேருந்து வந்து இந்த வார்த்தை வந்து இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த வார்த்தைக்கு வந்து நீங்கள் வந்து காப்பிரைட் கிளைம் வந்து கொடுக்குறது வந்து அது வந்து ஒரு பொதுவான சொல். அந்த சொல்லுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ரமேஷ்னு வந்து நான் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா என் பேர் வந்து ரமேஷ், என் பேரை வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு வந்து ஒரு அதர்மமான செயல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் சொல்ல வருது என்னன்னு, இதே தான் வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆடியோ லேபிள்லாம் வந்து இதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இந்த ஆடியோ லேபிள் தான் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. ஒரு சில பேர்லாம் வந்து அந்த யூடியூபோட ஃபேர் யூஸ் என்னவோ அது மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அவங்களோட வீடியோவில் வந்து அந்த 10 செகண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து சில ஆடியோ லேபிள்லாம் வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பணம் சம்பாதிக்கணும், அந்த சரிகம அவங்களாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதாலே வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து காப்பிரைட் கிளைம் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து அன்ஃபேரான காப்பிரைட் கிளைம்லாம் வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஒருத்தவங்க வந்து பேசுகிறதுக்கே வந்து இப்போ இனிமேல் வந்து காப்பிரைட் கிளைம் வந்து அடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தான் வந்து உங்களை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.